அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அத்தனை பேருக்கும் கோடான கோடி நமஸ்காரங்கள். நான் உங்கள் ஜோதிடர் டாக்டர் ஓம் சக்தி ராஜா. டிசம்பர் மாதத்திற்குண்டான பலாபலன்கள் நம்ம பார்க்க இருக்கிறோம். டிசம்பர் மாதம் அப்படின்னாலே எல்லாருக்குமே ஒரு மரண பீதிகள் உண்டு. ஏன்னா ஒவ்வொரு வருடமுமே நம்ம டிசம்பர் மாதத்தில் தான் பேரிழப்புகளை இழந்து கொண்டிருக்கின்றோம். அப்படிப்பட்ட மாதம் ஏன் இந்த மாதிரிலாம் நடக்குது அப்படின்ற மாதிரி காலச்சூழலில் நம்ம ஒவ்வொருத்தரும் கேட்க வேண்டிய கேள்விகள் தான் இது. பட் இயற்கை அப்படின்ற வரும்பொழுது, இயற்கை சீற்றங்கள் வரும்பொழுது, மனிதன் இயற்கையினுடைய தரத்தை மீறி செயல்படுவதால் இயற்கை ரொம்ப பாதகம் பண்ணத்தான் செய்கிறது. இதெல்லாம் விஷயம். இதை பேசுகிறதுக்கு பெரிய டாபிக் வேணும். பட்டு நம்ம இந்த டிசம்பர் மாதத்தினுடைய 1/12 31/12 வரைக்கும் 31 நாட்கள் இந்த 12 ராசிக்கும் எவ்வகையில் சாதகமாக இருக்கிறது, எந்தெந்த வகையில் இவங்கெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்க போகுதுன்ற விஷயத்தை மட்டும்தான் நம்ம இப்போ பார்க்க இருக்கிறோம். பட்டு ஒவ்வொரு ராசியும் ஒவ்வொரு மாதத்தினுடைய பலாபலன்களும் மாத கிரகங்களுடைய வரிசையில் நகர்வுகளை வச்சு தான் நம்ம பலன் சொல்லிகிட்டு இருக்கோம். இப்போ சூரிய பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவான், இதுதான் கிருஷிலாக மந்த்லி டிஸ்டன்ஸ் கொடுத்துட்டே வரும். இந்த கோச்சார கிரகம் சந்திரனோடு ஒப்பிட்டு நம்ம பலனை பார்த்துட்டு வரோம். பட் இந்த டிசம்பர் மாதத்தில் ப்ரொடக்ஷனாக நம்ம சொல்லணும் அப்படின்னா குரு பகவான் வக்ரகதியில் தான் இருக்கிறாரு. இந்த புதன் பகவான் வக்ர அஸ்தங்கமாக இருக்கிறார். இந்த விஷயம் சுக்கிரன் பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதத்தினுடைய 3ஆம் தேதியில் தனுசிலிருந்து மகரத்துக்கு போயிடுறார் சுக்கிரன். வேதகன் வீடு அப்படின்னு சொல்லுவான். அப்போ வேதகன்னா எதிரியுடைய வீடு. அப்போ சுக்கிரன் வேதகன் வீட்டுக்கு பயணம் பண்ணுறாரு. பட் 16ஆம் தேதி டிசம்பர் 16ஆம் தேதி சூரிய பகவான் தனுசுக்கு பயிற்சி ஆகிறார். அப்போ 29ஆம் தேதி இந்த மாதத்தினுடைய கடைசியில் சுக்கிரன் மறுபடியும் என்ன பண்ணுறாருன்னா கும்பராசிக்கு பயிற்சி ஆகிறார். ஆக சுக்கிரன் இந்த மாதத்திலே பார்த்தோம்னா 2 பாவங்கள் பயிற்சி ஆகிறார் அப்படின்னு பேர். மாதத்தினுடைய கிரக பயிற்சிகள் மையமாக வச்சு தான் நம்ம பலாபலன் எடுக்கிறோம். இது ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் எல்லாத்துக்கும் மேட்ச் ஆகுதா அப்படின்னு நம்ம பார்க்குறச்சு உங்களுடைய சுய ஜாதகம், ஜனன ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசா புத்திகள் என்ன, அந்தர சூட்சமங்கள் என்ன, கோச்சார கிரகங்களோடு எவ்வகையில் ஒத்தி போகுது அப்படின்றதெல்லாம் உண்மையாக கரெக்டான ப்ரொடக்ஷன் பார்க்கணுன்னா உங்களுடைய சுய ஜாதகத்தை தான் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கணும். பட் நம்ம சொல்லக்கூடிய இந்த ப்ரொடக்ஷன் கோச்சார ரீதியாக சொல்லக்கூடிய விஷயம். இது ஒரு பொது பலன். பட் ஒரு 50% உங்களுக்கு இந்த ராசிக்கு உன்னர மேட்ச் ஆகுன்றது தான் உண்மையான கருத்து. சரி, நம்ம இந்த மாதத்தினுடைய மாத பலன்களுடைய வரிசையில் செல்லலாம். மேன்மை மிக்க கடகராசி அன்பர்களே, இந்த டிசம்பர் மாதம் உங்களுடைய ராசியில் செவ்வாய் பகவான் நேசமாகிறார். எப்பயுமே கடக ராசிக்கு பார்த்தோம்னா செவ்வாய் பகவான் யோகாதிபதி வருவார், யோகஸ்தானாதிபதி. ஆமாம், ஒரு பக்கம் பார்த்தோம்னா பஞ்சமஸ்தானாதிபதியாக வருவார், ஒரு பக்கம் பார்த்தோம்னா கர்மஸ்தானாதிபதியாக வருவார். அப்போ 2 விஷயமே நல்ல விஷயங்கள் தான். ஏன்னா ஒரு திரிகோணாதிபதியாகவும் ஒரு கேந்திராதிபதியாகவும் செவ்வாய் வர்றது நல்ல விஷயம். ஆனால் ராசியில் செவ்வாய் பகவான் நீச்சமாகிறது நல்ல விஷயமா அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா திரவிய லாபங்கள் உண்டு. ஏற்கனவே நான் சொல்லியிருக்க மாதிரி நீர் தொழில் செய்கிறவா, ஆமாம், பெட்ரோலியத்துறை, நீர் சார்ந்த துறை, இந்த நீர் சார்ந்த துறைகளை செய்யக்கூடிய நபர்கள் அத்தனை பேருக்கும் இப்பொழுது ஏறுமுகமாக இருக்கும் அப்படின்ற வார்த்தை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். பட்டு பணப்பரவுக்கு கொஞ்சம் கூட தடை இல்லாமல் வந்துடும், கண்டிப்பாக வந்துடும், அதில் பிரச்சனை கிடையாது. ஆமாம், ஏன்னா 2க்குரியவன் 5ஆம் இடத்துல போகிறாரு, பட் 3க்குரியவனோடு சேர்ந்துருக்கிறார். இதுதான் விஷயம். பட் சகோதர சகோதரி உறவுகள் எல்லாமே கூடி தேடி உங்களுக்கு உதவி செய்வாங்க. உங்களுடைய சுய முயற்சிகள் இப்பொழுது ஆட்டோமேட்டிக்காக வெற்றி அடையக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். பட்டு சிறு சிறு வாகனங்கள் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா இந்த காலகட்டத்தில் சின்ன வாகனங்கள் கொடுத்துட்டு பெரிய வாகனங்கள் வாங்குகிற மாதிரி சூழ்நிலைகள்லாம் கிடைச்சிரும். பட்டு உங்களுடைய பிள்ளைகளால் செல்வாக்கு கிடைக்கும். ஆமாம், பிள்ளைகளுடைய வளர்ச்சிகள் உங்களுக்கு நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தையும் தரும். இந்த காலகட்டத்தில் பிள்ளைகள் உங்களுடைய பெயர் கொடுப்பார்கள் அப்படின்னு சொல்லப்படும். ஏதோ ஒரு கௌரவத்தை அங்கீகாரம் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லப்படலாம். பட்டு நல்ல ஒரு திருப்தியான கலத்தரம் வருவதற்குண்டான வாய்ப்புகள் இந்த மாதத்தில் கிடைக்குது. ஆமாம், திருமணம் அற்புதமாக அமைஞ்சிடும். ஏன்னா நீண்ட நாளாக திருமணத்துக்காக இயங்கி கொண்டிருக்கக்கூடிய கடகராசி அன்பர்களுக்கு
திருமண தடை நீங்கக்கூடிய வாய்ப்புகள். ஆனால் 7ஆம் இடத்துல சுக்கிரன் வரார். பட் அஷ்டமஸ்தானத்துக்கு இந்த மாதத்தில் அவர் பயணிச்சிடறார். அதனால் திடீர் அதிர்ஷ்டங்கள் இந்த மாதத்தினுடைய கடைசியில் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். பட் ஆல்ரெடி கடகராசிக்கு அஷ்டம சனி தான் போயின்னு இருக்கு. பட் சனி பகவானுடைய தாக்குதலேருந்து நீங்கள் பாதுகாக்கணும் அப்படின்னா டெய்லியுமே காகத்துக்கு சாப்பாடு வைங்க. இது பெண்களுக்கு அல்ல, ஆண்களுக்கு மட்டும்தான். பட் பெண்கள் சனிக்கிழமை தோறும் சனி பகவானை வழிபடுறது நல்லது, அல்லது சனி பகவானோட பெருமாள் கோயில், ஆஞ்சநேயர் கோயில் வழிபடுறது நல்லது. பாக்கிய ராகு உங்களுக்கு ராசியில் பார்த்துட்டு இருக்கிறதுனால கண்டிப்பாக தந்தை சார்ந்த உறவுகளில் சிறு சிறு மனச்சஞ்சலங்கள் வர்றது, தூரதேச பயணம் போகிறது, அது இன்ப சுற்றுலாவாக போகிறதோ அல்லது கல்விக்காக போகிறதோ அல்லது தொழிலுக்காக போகிறதோ, அப்போ நாடு கடந்து போகிறது, வெளிநாட்டு யோகம் கிடைக்கிறது, இதெல்லாமே ராகு பகவான் உங்களுக்கு செஞ்சுன்னு தான் இருக்கிறாரு. இருந்தாலும் தொழில் ஸ்தான அதிபதி இங்கே நீச்சமாகிறதுனால தொழிலில் ஒரு ஏற்றம் இருக்குதா அப்படின்னா, சரி போன மாதம் வரல, இந்த மாதம் கொஞ்சம் ஆவரேஜ் தான், அடுத்த மாதம் நம்ம விட்டதை பிடிச்சிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் நம்ம கடந்து போகணும். லாபஸ்தானத்தில் குரு பகவான் வக்ரகதியாக இருக்கிறதுனால இருக்கிற பணம் போகாத நீங்கள் பார்த்துக்கிறது நல்லது. யாரோடையும் அதிகமாக பகைச்சி கொள்ளாதீங்க, அதுதான் விஷயம். பகையை தேடிக்கொள்ளாதீர்கள். உறவாக இருந்தாலும் சரி, அது நட்பாக இருந்தாலும் சரி, சமாதான குடியை மட்டும் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். உங்களுக்கு இந்த மாதம் வெற்றி அடையும். மேலும் வெற்றிகளை பெறணும் அப்படின்னா எப்போதுமே கடகராசியினர் அம்பாளினுடைய அபிஷேகத்தை பண்ணி வழிபாடு பண்ணுங்கள். வெள்ளிக்கிழமையாகவும் செவ்வாய்க்கிழமையாகவும் பாலாபிஷேகம் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்நாள் முழுவதுமே இந்த கடகராசிக்கு வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும். வாழ்க 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 வாழ்க.